மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்மை குறைவு ஏன் வருது, நேரம் ஏன் அதிகமாக நீடிக்க மாட்டேங்குது, விந்து சக்தி ஏன் குறைவா இருக்கு, அதுலேயே நரம்பு தளர்ச்சி ஏன் வருது, எரெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, இதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்மை குறைவு அப்படின்றது முதல்ல அது நரம்பு மண்டலத்தினுடைய பலவீனம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உடல்ல அதிகபட்சமான சூடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விந்து சக்தி குறைவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மனதளவில் இருக்கக்கூடிய பாதிப்பு. இது நம்மளால முடியுமா அப்படின்றது. இப்போ இதனால முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்மை குறைவு வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் அதுக்கு மாஸ்டர்பேஷன் பண்ணுறாங்க. அது ஒரு காரணம். முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா வழக்கமாகவே இப்போ லேடிஸ்க்கு 16லேருந்து அதிகபட்சம் 18, 19 வயசுக்குள்ளே திருமணம் நடந்துடும். ஆண்களாக இருந்தாக்கும் வழக்கமாகவே ஒரு 20 வயசுல தொடங்கி 25 வயசுக்குள்ளே அந்த இல்லற வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளா பார்த்தீங்க அப்படின்னாக்கும் எல்லாருமே பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி லைஃப்ல செட்டில் ஆயிட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணுங்கிற அந்த கான்செப்ட் இல்லை. முன்னாடி பெரியவங்கெல்லாம் முடிவு பண்ணி சரி அந்த பையனுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கலாம், அப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதாவது மேனேஜ் பண்ணி முதல்ல திருமணத்துக்கு வேண்டிய தேவைகளை பண்ணி வச்சிருவாங்க பெரியவர்கள். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து உழைச்சி இல்லத்தை கட்டமைப்பாங்க. வீடு கட்டுறதா இருக்கட்டும், மித்த வேலைகள் செய்யறதா இருக்கட்டும், பொருளாதாரத்தை அதிகப்படுத்துறதா இருக்கட்டும், அந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ என்னன்னா வாழ்க்கையில செட்டில் ஆகிட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒரு 15 வருஷ காலமா இருக்கு. இந்த குறிப்பா இந்த 10 ஆண்டு காலமா ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை தேட வேண்டிய ஒரு கட்டாயத்துல தள்ளப்பட்டாங்க. முன்னாடி அளவா ஏதாவது ஒரு வேலையை செய்வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2-3 வேலை செய்யறாங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தலை அப்படின்ற ஒரு நிலை. அப்போ செட்டில் ஆகிட்டதான் எதையும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல ஒரே ஒரு தெளிவா என்ன புரிஞ்சுக்கணும்னா, லைஃப்ல யாருமே செட்டில் ஆக முடியாது. அதே போல வெல் செட்டில்டுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த உலகம் ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை வாழக்கூடியது ஒரு பயணம் தானேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர இது யாருக்கும் சொந்தம் கிடையாது. எல்லாமே பூமிக்கு தான் சொந்தம். நீங்க செட்டில் ஆக முடியாது, யாராலையும் ஆக முடியாது. நீங்க பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள்லாம் நீங்க பார்ப்பீங்க, அவங்களால எதையும் எடுத்துட்டு போக முடியாது. தன்னுடைய வாழ்நாளுக்கு பின்னாடி எதையும் எடுத்துட்டு போக முடியாது. அப்போ இந்த தவறான ஒரு கண்ணோட்டத்தினாலதான் என்ன பண்றாங்கன்னா, செல்வத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் இந்த மாஸ்டர்பேஷன் பண்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வருது. அப்ப குறைந்த அளவு வேலை செஞ்சாக்கும் உடம்புல உஷ்ணம் அளவா இருக்கும். தொடர்ந்து ஒரு வேலை 2 வேலை 3 வேலை மாத்தி மாத்தி ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே நேரம் ஒதுக்குறது இல்லை. அதுவும் உடல் சூட்டை கிளப்பக்கூடிய வாகனங்கள் ஓட்டுறது, மற்ற இயந்திரங்களுக்கு பக்கத்துல நின்று வேலைகள் செய்யறது, இப்போ கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்ல இருந்து வேலை செய்யறது, இந்த மாதிரி வேலைகளை அதிகமா செய்யக்கூடிய நபர்களா இருக்காங்க. அதே போல முந்தைய காலங்களில் சாதாரண காலணிகள் அணிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஷூ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஷூ போட்டாக்க தரையில படியாது காலு. அப்ப தரையில படிஞ்சாதான் உடம்புல இருக்கக்கூடிய சூடு பூமிக்கு போயிடும். செருப்பு போட்டுட்டு இருந்தாலோ ஷூ போட்டுட்டு இருந்தாலோ உடம்புல உள்ள சூடு மேல் நோக்கி போகும். அப்போ உடம்புல உஷ்ணம் அதிகமாயிட்டு இருக்கும். அப்போ ஆண்மை குறைவு அந்த விந்து சக்தியை முதல்ல வீணாக்குறது. 2வது உடம்புல உஷ்ணம் இருக்கும்போது அந்த விந்து நீர்த்து போயிடும். அப்ப நீடிச்ச நேரம் வராம போயிடுது. அதுக்கப்புறம் விந்து சக்தியே குறைவா இருக்கு. இப்ப விந்து சக்தி அதிகமாகணும் அப்படின்னாக்கும் குளகுழப்பு தன்மை உள்ளதை அதிகமா சாப்பிடணும். உதாரணத்துக்கு முந்தைய காலத்துல வெற்றிலை பாக்கு போடுவாங்க. அப்ப தாம்பத்தியம் முடித்ததும் தாம்பூலம் தரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்போ தாம்பத்தியம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வெற்றிலை பாக்கு போட்டுட்டு அதுல முதல்ல 3 முறை வரக்கூடிய அந்த உமிழ்நீரை வெளியே விட்டுட்டு
4வது முறையிலிருந்து வரக்கூடிய உமிழ்நீரை வந்து முழுகிடுவாங்க. அப்போ வந்து அந்த இழந்த ஆண்மையை வந்து மீட்டு எடுத்துக்கலாம். அப்போ வெற்றிலை பாக்கு போடுறது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு முறை. அந்த முறையை வந்து கடைபிடிக்காமல் விட்டுட்டாங்க. கடைபிடிக்காமல் விட்டதனுடைய விளைவு அந்த விந்து சக்தி வந்து பெருக்கம் இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் அந்த ஸ்பெர்ம் கவுண்ட், அந்த கவுண்ட்டும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இப்போ நிறைய பேத்துக்கு மைனஸில் இருக்குது, 0வில் இருக்குது. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது இல்லற வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை துணையை, அதான் லைஃப் பார்ட்னர், அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அப்போ சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை போகும்போது நிறைய பிரச்சனைகள் வந்து குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு இல்லறம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வருது. அதனால தொய்வு ஏற்பட்டுது. ஆண்களுக்கு வந்து ஒரு பேர் இழப்பாக வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து உஷ்ணத்துல வந்து வேலை பார்க்கக்கூடிய வேலைகள் வந்து குறைச்சிக்கணும். அதே போல வந்துட்டு தாது நஷ்டம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னாக்க புரிய காலத்துல வந்துட்டு இல்லற வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கும் அதிகமான நேரங்கள் வேலை செய்யறதை குறைச்சிட்டு அளவான அளவுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு போதிய அளவு ரெஸ்ட் எடுத்துட்டு போதிய அளவு தூங்கணும். அப்போ இதை வந்து செய்யணும். வாழ்க்கையை பற்றிய ஒரு அச்சம் இருக்கக்கூடாது. இந்த ஆண்மை குறைவு காரணம் வாழ்க்கையை பற்றிய ஒரு பெரிய அச்சம், கேள்விக்குறியா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு. அப்போ வந்து அதுல இருந்து தன்னை வந்து மீட்டு இது பண்ணிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கற்றாழையை வந்துட்டு தொடர்ந்து வந்து நாம் வந்து சாப்பிட்டு வரும்போது உடம்பு வந்து குளிர்ச்சி அடையும். அப்போ அதை வந்து கற்றாழை ஜூஸ் காலையில் வந்துட்டு அது வந்து மோரில் சேர்த்து போதிய அளவு வந்துட்டு கற்றாழை அந்த சோறு அல்லது ஜெல்லுன்னு சொல்கிறாங்க, அது தண்ணீரில் வந்து ஒரு 7 முறை கழுவிடணும். கழுவிட்டு வந்துட்டு அந்த ஜெல்லை வந்து கழுவிட்டு அதோட வந்துட்டு மோர் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை வேணும், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், அல்லது பனை வெல்லம் சேர்த்துக்கலாம், அல்லது பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இந்த மாதிரி காலையில் வந்துட்டு அதை ஜூஸாக வந்து குடிச்சிட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு வந்துட்டு ஒரு கிழங்கு இருக்குது. அது வந்து பச்சையாக கிடைச்சா ரொம்ப நல்லது. அதை வந்து பச்சையாகவே நம்ம சாப்பிட்லாம். அப்படின்னா அதை எடுத்து பாலில் வந்து பிட்டவியல் செஞ்சு அதை வந்துட்டு வெயிலில் காய வச்சு அதை திரும்ப வந்து பவுடர் ஆக்கிட்டு அதை வந்து ரொம்ப மெல்லிசாக்கி அதை வந்து சலித்து அதை எடுத்து வச்சுட்டு அதை பாலில் வந்து 1 டம்ளர் பாலில் வந்துட்டு ஒரு 5 கிராம் வரைக்கும் சேர்த்து அதோட பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து அதை வந்து இரவு நேரங்களில் குடிச்சிட்டு வரும்போது வந்துட்டு மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் வந்து செவ்வாழை, அதை வந்துட்டு தினமும் வந்துட்டு ஒரு பழம் வந்துட்டு சாப்பிட்டு வரலாம். இரவு நேரங்களில் சாப்பிட்டாலும் சரி, அது காலை வேளையில் வந்துட்டு உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை வந்து தொடர்ந்து வந்து செய்துக்கிட்டு வரும் பொழுது இந்த இழந்த ஆண்மையை வந்துட்டு மீண்டும் நாம் வந்து பெறுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். வாழ்க்கையை பற்றிய அச்சம் வந்து தவிர்த்தாலே இந்த ஆண்மை குறைவு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தவிர்த்திடலாம். அதனால வந்து காலத்தை பயிர் செய் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து நாம வந்து உரிய காலத்துல என்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து உரிய காலத்துல செய்யணும். அப்படி செஞ்சுட்டு வரும்போது இந்த ஆண்மை குறைவு அப்படிங்கிறதுக்கு வந்து நாம குட் பை சொல்ல முடியும். எனவே இதை வந்து தொடர்ந்து செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு அந்த அனுபவத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.